நீங்க ஒரு சிலர் என்னன்னா நார்மலான ஒரு வெயிட்ல இருப்பீங்க. கொலஸ்ட்ரால் இருக்குனாவே குண்டா இருக்கணும், ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பேட் கொலஸ்ட்ராலும் உங்க உடல்ல நிறைய பேருக்கு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்றது? இது எப்படி நம்ம உடல்ல வந்து சேருது? நம்ம செய்யக்கூடிய வேலை தானே உணவு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து 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 வாய்க்குள்ள போட்டுக்கிறோம். ஸோ வாய்க்குள்ள போட்டு அவ்வளோதான் முழுங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை. அது வெளியேற்றதுக்கு நம்ம உடல் படாத பாடுபடுதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுல இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இப்போ சாதாரணமா நீங்க ஒரு பப்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எந்த அளவுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நீங்க பார்த்துக்கணும். ஸோ பசிக்காக நீங்க ஒன்று சாப்பிட்றீங்க. ஸோ ரிஃபைன் ஃப்ளவர் மைதா மாவு அதில் இருக்கு. அது நம்ம உடலுக்கு சேராது. அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை அதில் சேர்க்கக்கூடிய டால்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பாடியால் டைஜஷன் பண்ணவே முடியாது. அப்படியே பேட் கொலஸ்ட்ராலாக தான் கன்வெர்ட் ஆகி எங்கே போய் உட்காருன்னு தெரியுமா உடலில்? நமக்கு உள்ள ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் அது ஃபேட் அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு லிவர் மேலே படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த நாளங்களில் படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்த நாளங்களில் பார்த்தோம்னா உள்ள இன்டர்னலாக உள் சைடில் அப்படியே ஒரு கோட்டிங் படிஞ்ச மாதிரி அதனுடைய வித்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ எப்படிங்க ரத்தம் போகும்? நார்மலாக வீட்டில் ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்குன்னா உள்ள உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் சேர்ந்து சேர்ந்து தண்ணியோட ஃப்ளோ உங்களுக்கு குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஆர்ட்ரிஸ்லையும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சதுன்னா பிளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும். மெயினாக உங்களுக்கு ஹார்ட்டில் இது தாங்க நடக்குது. ஹார்ட் பிளட் வெசல்ஸில் இந்த மாதிரி கொழுப்பு போய் உட்கார ஆரம்பிச்சதுன்னா ஹார்ட்டுக்கு தேவையான இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, ஒரு சைடில் நமக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகிறது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்.